தற்போது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலும் அங்கே போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை தொலைபேசி வாயிலாக எமது செய்தியாளர் ராமச்சந்திரனுடன் கேட்கலாம். ராமச்சந்திரன், சொல்லுங்க, சென்ட்ரல் ரயில் நிலையத்தை பொறுத்தவரை போராட்டம் எப்படி இருக்கிறது? இது பற்றிய விவரங்களை சொல்லுங்க ராமச்சந்திரன். மத்திய அரசுக்கு எதிராக மக்கள் நல கூட்டணி கட்சி தலைவர்களின் சார்பில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் தற்பொழுது ரயில் மறியல் செய்வதற்காக மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் தற்பொழுது தலைவர்கள் சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு உள்ளே நுழையக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை தற்பொழுது நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் தலைமை தாங்குகிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் தா பாண்டியன் அவர்களும், அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன், அது மட்டுமல்லாமல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த வடசென்னை மற்றும் தென்சென்னையை சேர்ந்த மாவட்ட செயலாளர்களும் இந்த ரயில் மறியல் போராட்டத்தில் பங்கேற்றுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அந்த கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றுள்ளார்கள். தற்பொழுது அள்ளிக்குளம் எதிரே அவர்கள் ஆர்ப்பாட்டத்தை துவங்கி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை நோக்கி வரக்கூடிய அந்த நேரடி காட்சிகள் தான் இவை. இதற்கு அனுமதி பெறாததால் இவர்களை கைது செய்வதற்கும் சென்னை மாநகர காவல்துறையும் ரயில்வே காவலர்களும் தயார் நிலையில் உள்ளனர். இவர்கள் தற்பொழுது 10வது நடைமுறை நோக்கி செல்கின்றனர். அங்கு தற்பொழுது விரைவு ரயில் ஒன்றையும் மறிப்பதற்கு அவர்கள் தயாராகி வருகின்றனர். ஒருவேளை அவர்கள் நடைமேடையில் சென்று ரயில் மறியலில் ஈடுபட்டால் அவர்களை கைது செய்வதற்கும் காவலர்கள் தயார் நிலையில் உள்ளனர். ஹேமா, ராமச்சந்திரன், இந்த ரயில் மறியல் போராட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டதா அல்லது தடையை மீறி இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட போகிறார்களா? இன்றைய ரயில் மறியல் போராட்டத்திற்கு அனுமதி வழங்கவில்லை. ஏற்கனவே விவசாயிகள் கடந்த 6ஆம் தேதி சென்னையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் 17, 18 ஆகிய 2 தேதிகளில் தமிழகம் முழுவதும் தொடர் ரயில் மறியல், அதாவது 48 மணி நேரம் தொடர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்றும் அதற்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். அந்த கூட்டத்தில் பங்கேற்ற மக்கள் நல கூட்டணியை சேர்ந்த 4 கட்சி தலைவர்களும் இந்த போராட்டத்தில் பங்கேற்க போவதாக அறிவித்திருந்தனர். அந்த அடிப்படையில் இந்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ளார்கள். இவர்கள் 4 பேரும் 4 கட்சியை சேர்ந்த தலைவர்களும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ளார்கள். இவரை அடுத்து அருகே இருக்கக்கூடிய சென்னை சென்ட்ரலை அடுத்து இருக்கக்கூடிய பேசின் பாலம் அருகே இருக்கக்கூடிய ரயில் நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தற்பொழுது அங்கே ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு அவர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இங்கே 3 கட்சிகள் தற்பொழுது வருகை தந்துள்ளார்கள். அவர்கள் உள்ளே செல்வதற்கு காவல்துறையின் சார்பில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். தற்பொழுது அந்த தடுப்புகளை முயற்சிக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகள் தான் தற்பொழுது பார்த்து வர்றீங்க. ஹேமா, ராமச்சந்திரன், இப்போ ரயில் மறியல் போராட்டம் நடைபெற இருக்கிறதுனால ரயில் சேவையில என்ன மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு? இப்ப ரயில் நிலையத்துல பல கட்சிகளை சேர்ந்தவர்கள் வந்திருக்காங்க. இப்ப பயணிகளுக்கு அதனால ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கா ராமச்சந்திரன்? நிச்சயமாக தற்பொழுது விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் பங்கேற்ற ரயில் மறியல் போராட்டத்தின் காரணமாக 3 ரயில் பாதிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நவஜீவன், சதாப்தி உள்ளிட்ட 2 விரைவு ரயில்களும், அதே போல சென்னை சென்ட்ரலில் இருந்து கும்மிடி போன்று செல்லக்கூடிய மின்சார ரயில் ஒன்றும் 3 ரயில்கள் பாதிக்கப்பட்டது. தற்பொழுது இவர்கள் உள்ளே இதுவரைக்கும் செல்லவில்லை, அதனால் எந்த ரயில் சேவையும் பாதிக்கப்படவில்லை. இவர்கள் உள்ளே சென்றால் ஏதாவது விரைவு ரயில் இருக்கக்கூடிய பகுதியில் உள்ளே சென்று நடைமேடையில் உட்கார்ந்து ரயில் மறியலில் ஈடுபட்டால் பொதுமக்களுக்கும் ரயில் சேவையும் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது. ஹேமா.